ஹலோ வியூவர்ஸ், போன வீடியோ வரைக்கும் தன்னுடைய அப்பா மாயாவை நியூயார்க் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து தன்னுடைய அப்பாவை கொன்னது யாருன்னு மாயாவுக்கு தெரிய வரும். அது வேற யாராவும் இருக்காது, அட பாவி நீயா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த கொலையை பண்ணது அவங்க மாமாவாக தான் இருக்கும். இந்த எபிசோடில் தன்னுடைய மாமா மாயாவை என்ன செய்ய போகிறாங்க, இல்லை அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த ஃபுல் எபிசோடும் இருக்க போகுது. போன 2 எபிசோடில் காட்டின மாதிரியே இந்த எபிசோட்லேயும் மாயாவோட மூதாதையர்களை காட்டுறாங்க. இவங்களோட மூதாதையர்கள் வேற ஏதோ ஒரு கேங்கோட சண்டை போட போகிறதா காட்டுறாங்க. அந்த கேங்கில் ஒரு 5-6 பேர் பக்கமாக இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணால் தன்னுடைய மூதாதையர்களோட பவர்ஸ் எல்லாம் தன்னால் வாங்கிக்க முடியும். மூதாதையர்களோட இன்ஸ்டிக்ட் அந்த பொண்ணுக்கு இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆத்தங்கரையோரம் போய் குதிரையை கூட்டிக்கிட்டு சடபின்னிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த கேங்க்கு ஒரு தலைவர் இருப்பார். அவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு போனார் இல்லையா, எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு கன் எடுத்துக்கிட்டு சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆப்போசிட்டில் இருக்கவங்க யாருமே செத்துருக்க மாட்டாங்க. அங்கே ஏதோ பிரச்சனை நடக்க போதா அந்த பொண்ணுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் வரும். தன்னுடைய மூதாதையர்கள்லாம் சொன்ன மாதிரி ஒரு இமேஜினேஷன் வந்த உடனே அவங்க அங்கேருந்து அப்படியே ஆத்தங்கரையோரம் பக்கத்தில் இருந்து கிளம்பி இங்கே கேங் நடக்கிற இடத்துக்கு கன்னை தூக்கிட்டு வருவாங்க. உடனே தன்னுடைய பவர்லாம் பயன்படுத்தி எக்ஸாக்டாக ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரே சுட்டு எல்லாத்தையும் போட்டு தாக்கி விட்டுருவாங்க. எல்லாரும் அதே இடத்துல செத்துருவாங்க. உடனே தன்னோட கேங்கில் இருந்த பாஸு ஏ அப்படின்னு ஜாலியாக கொண்டாடி சிரித்து சந்தோஷமாக இருப்பாங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் மாயாவோட மூதாதையர்களில் ஒருத்தங்களோட கதையாக இருக்கும். இப்போ தான் மூவியோட ஸ்டார்டிங்கே ஆரம்பிக்க போகுது. இந்த எபிசோடில் தன்னுடைய மாயா வந்த விஷயம் தன்னுடைய பாட்டி சூலாவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதனால் தன்னுடைய புருஷங்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஹஸ்பண்டை பார்க்க போயிருப்பாங்க. உடனே அந்த வயசான தாத்தாவும் வா செல்லம் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசுவார். சாப்பாடலாம் வந்து உக்காரு அப்படின்னு உபசரித்த உடனே பாட்டி சூலாவும் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. முன்னெல்லாம் இப்படி பேசினா உனக்கு ரொம்ப பிடிக்குமே, இப்போ ஏன் அப்படின்னு கேட்ட உடனே நான் அதுக்காகலாம் வரல, மாயா ஊருக்கு வந்துட்டாலுமே அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்க. இதனால் வரப்போகிற பிரச்சனையெல்லாம் பிஸ்கெட்டு நானே எல்லாம் தான் கஷ்டப்படணும், மாயா அவங்க அப்பனை அப்படியே உரிச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சூலா சொல்லுவாங்க. உடனே தாத்தாவும் அப்படிலாம் இல்லை, அவள் வந்ததுக்கான காரணமும் எனக்கு தெரியாது, 20 வருஷமாக நீ மாயாவை பார்க்கவே இல்லையே, அப்புறம் எப்படி நீ அவளை கெட்டவன் சொல்லுவ அப்படின்னு சொல்லி மாயாவோட தாத்தாவும் சொல்லுவாங்க. அப்போ ஏதோ போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆன சீட்டு மாதிரி ஏதோ ஒன்று காட்டி பிஸ்கெட்டும் மாயாவும் என்னுடைய ட்ரக்கை கொண்டு போய் ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க, அதனாலேயே பாதிக்க போகிறது பிஸ்கெட்டு தான், எல்லாருக்கும் பிரச்சனை, அவங்க அப்பனோட புத்தி அப்படியே உரிச்சு வச்சிருக்குல்ல அப்படின்னு சொன்ன உடனே தாத்தாவும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ அவளை பார்க்கலல்ல அப்புறம் எப்படி அவளை ஜட்ஜ் பண்ணு அப்படின்னு கேட்ட உடனே அவள் என்ன பண்ணாலும் சரி, மற்றவங்களுக்கு பிரச்சனை வராமல் இருந்தால் சரி, இதுக்கு மேலாம் நான் அவள் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தாத்தாவும் அது இதையும் சொல்லி அட்வைஸ் பண்ணுவார். நீ அவள் கூட பேசலாம் போயிட்டு போகுது, அவள் பேசுறதுக்காவது அனுமதி அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பாட்டி எந்திரிச்சு போயிடுவாங்க ஸ்டோர்லேருந்து. ஆல்ரெடி ஹென்ரி கிட்ட வேலை செஞ்சுட்டு இருப்பான்ல விக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தன்னுடைய பாஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான், இந்த மாதிரி மாயா எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், நீங்கள் வந்தால் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பை வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த விக்கியும் கரெக்டாக மாயா இருக்க இடத்துல நின்றுக்கிட்டு தான் கால் பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே அவனோட கேங் வந்து மாயாவை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவாங்க. மாயாவை பிடிச்சி தூக்கிட்டு போன உடனே தன்னுடைய பாஸ் ஹென்ரி இருந்தான் இல்லையா, அவனோட ஸ்கேட்டிங் ஷாப்பில் கட்டி அப்படியே தலைகீழ் தான் தொங்க விட்டுருப்பான். தன்னுடைய பாஸ் ஹென்ரியவும் வாயில் கட்டு போட்டு கையெல்லாம் கட்டு போட்டு வெளியே போகாத மாதிரி பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருப்பான் எல்லாத்தையும். அந்த சமயம்னு பார்த்து தன்னுடைய பாஸுக்கும் பாஸாக வேற எவனும் இருப்பான் இல்லையா, ஸ்பை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் இல்லையா, அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டேன் வாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இந்த ஸ்பை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் இல்லையா விக்கி, இவன் கூடவே 2 லேடிஸ் இருப்பாங்க. அந்த 2 பேரும் விக்கியோட கையாளுங்களாக இருப்பாங்க. அந்த 2 பொம்பளைங்களும் மாயாவை கட்டி போட்டு வேற ஏதோ ஒரு ரூம்குள்ளே தள்ளி விட்டு நீ இதில் ஒருத்தி யாருன்னு பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே அதில் நீ பார்த்துக்கான்னு 2 பேரும் மாற்றி சண்டை போடுவாங்க. விக்கி அதுக்கு நீங்கள் 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தங்க பார்த்துக்காங்க, வெளியே நான் தானே இருக்கணும், அவன் வந்தால் காசு நான் தானே வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவான். அந்த சமயம்னு பார்த்து பொன்னி வருவாங்க. பொன்னி வந்து மெயின் டோரை தட்டுவாங்க. விக்கி அங்கிள் நீங்கள் உள்ளியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி 2 தட்டு தட்டிட்டு புறவாசல்னு ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, ஆப்போசிட்டில் வேறு ஏதோ ஒரு ரூட்டு, அந்த ரூட் வழியாக உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்த உடனே ஹென்ரியோட கையில் இருந்த கட்டெல்லாம் அழுத்தி நான் முக்கியமான வேலையாக உள்ளே இருந்தேன், அதனால தான் நீ தட்டினது எனக்கு கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்படி பேசிக்கிட்டு இருக்கவே ஹென்ரியும் பொன்னி இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் வேணும், போய் போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி தன்னுடைய பாஷையில் கையெல்லாம் அசைச்சி சொல்லிடுவார். அதை தெரிஞ்சுக்கிட்ட பொன்னியும் ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட வில்லன் விக்கியும் பின்னாடியே வந்து அவங்க வாயை பற்றி உள்ளே தூக்கிட்டு போயிடுவான். பொன்னியை கட்டி போட்டு அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் உடனே உள்ளே தள்ளி விட்டுருவான். பொன்னியாக அப்படியே லேசாக எந்திரிச்சு பார்ப்பாங்க. எந்திரிச்சு பார்த்த செகண்டில் மாயா முன்னாடி உட்காந்துட்டு இருப்பாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிக்கவே மாட்டாங்க. ஆல்ரெடி மாயாவை கட்டி போட்டிருந்தாங்க இல்லையா, அப்போ வந்து அவங்களோட லெக்கு தனியாக கலந்து கீழே விழுந்திருக்கும். அதை தூக்கி உள்ளே போட்டிருப்பாங்க.
அந்த லெக்குக்குள்ளே ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தியை வச்சுக்கிட்டு தன்னை கட்டி போட்டிருந்த கயிறெல்லாம் அறுத்துக்கிட்டு பொன்னியும் அப்படியே கையில் இருக்க கட்டெல்லாம் அறுத்து விட்டுருவாங்க. உடனே பேச ஆரம்பிப்பாங்க. நீ ரொம்ப நாளாக வரல, நான் உன்கிட்ட எப்போலேருந்தோ கால் பண்ணிகிட்டு இருக்கிறேன், கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இமெயில் பண்ணிருக்கேன், எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிற. உங்கள் அப்பா செத்தப்போ கூட நாங்கள் இருந்திருக்கணும், நீ எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல. சரி அப்போ தான் அப்படி பண்ணேன்னு பார்த்தா இப்போவும் டவுனுக்கு வந்துட்டு நீ எதுவுமே எனக்கு மெசேஜும் பண்ணல, சொல்லவும் இல்லை, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொன்ன உடனே மாயாவும் அதுக்கு என்னால் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது, என்னுடைய ப்ராப்ளம் என்னோடய இருக்கட்டும், உன்னையும் அது பாதிக்கும் அப்படின்றனால தான் உன்கிட்ட சொல்லலை, இது ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி மாயாவும் சொல்கிறா. இந்தாண்ட ஆப்போசிட்டில் பாஸை கட்டி போட்டு வச்சுருந்தான் இல்லையா, பாஸு பேசுகிறாரு. ஏன்டா பியா இப்படிலாம் பண்ணுற, இந்த ரவுடி கும்பலை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஸ்பையும் கோவப்பட்டு நான் உன்னாட்டெலாம் இருந்தால் ஆல்ரெடி மாயாவை காட்டி கொடுத்துட்டு பல அமௌண்ட் வாங்கி செட்டில் ஆகிருப்பேன், உனக்கு தான் ஒன்றும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹென்ரியும் அதுக்கிட்டே அவனுங்கெல்லாம் உன்னை உயிரோட விட்டுருவானுங்கன்னு நினச்சிட்டு இருக்கியாடா, மாயாவை கூப்பிட்டு உன்னை போட்டு தெளிவிட்டு போயிடுவாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் ஒன்றும் உன்னோடைய வேலையாள் கிடையாது, இப்போ நான் வேற விக்கி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பண்ணிட்டு அப்படியே ஏதோ சத்தம் கேட்குதுன்ட்டு உள்ளே போவான். அதுக்கு தன்னுடைய அடியாளுங்க 2 பேர் வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் ஒருத்தி வந்து இந்த மாதிரி ஏதோ சத்தம் கேட்டுச்சு, ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கன் எடுத்துட்டு போய் பார்த்தா மாயாவோட கையில கட்டு போட்டிருக்காது, தனியா நின்றுகிட்டு இருப்பா. உடனே பக்கத்துல இருந்த விக்கியோட அடியாளுங்க 2 பேரும் பேசிக்குவாங்க. இந்த மாதிரி ஏன் இப்படி ஆச்சு, நான் ஆல்ரெடி சத்தம் கேட்டுச்சு இல்ல, அதை தான் நான் சொன்னேன், வா வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாரு அவங்க கையில இருந்த கட்டுலாம் அவிழ்ந்திருக்கு அப்படின்னு சண்டை போட்ட உடனே பொன்னி சொல்லுவாங்க, இரு இரு நான் மாயா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சைகை மூலமா பேச ஆரம்பிப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த விக்கியும் ஏய் நீ என்ன பண்ற, என்ன பேசுற அப்படின்னு சொன்ன உடனே கேட்ட உடனே மாயாவும் பொன்னி நான் மூஞ்சில குத்து விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு பஞ்சு விட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க. விக்கியும் அதுக்கு இவ உயிரோட இருந்தாதான் நமக்கு பணம் வரும், ஸோ இவளை வந்து தனியா வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை தனியா வேற ஒரு ரூம்ல கூட்டு போயிருவாங்க. மாயாவை மட்டும் தனியா அப்படியே விட்டுட்டு விக்கி வெளியே போயிடுவான். உயிரோட இருந்தா தானே காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை ஒரு தனி ரூம்ல போட்டு வெளியே ஆளுக்கு ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பாங்க அவளை பாத்துக்கிறதுக்கு. உடனே வேற அந்த வில்லங்கிட்ட இருந்து மெசேஜ் வரும், மாயா இருக்காதானே நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வில்லனும் மாயாவை பாக்கிறதுக்கு வந்துருவான். 2 பேரும் பேரம் பேசிக்குவாங்க, காசு எங்க, நீ காசுதா, உடனே நான் மாயாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீ மாயாவை மட்டும் காட்டு, மாயாவை காட்டினீனா தான் உனக்கு காசு, வெளியே இருக்கு, நான் பொருள் பார்த்தாதான் உனக்கு காசு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாயாவை பார்க்க போவான். அந்த வில்லனும் நடந்துகிட்டே நீ மாயா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சு, உங்க ஜோலி முடிஞ்சு வேலை முடிஞ்ச உடனே உனக்கு ஒரு குச்சி முட்டாய் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு உள்ள போவான். ஆல்ரெடி மாயாவை தனி ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த சமயத்துல அந்த ஷாப்புக்குள்ள இருக்க எல்லா டூலையும் எடுத்து எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஏதோ ஒரு மினி கன் மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. அது அங்கேயும் இங்கேயும் செவுத்துலையும் அதுலேயும் இதுலேயும் சுட்டு பார்ப்பாங்க. சுட்டு பார்த்துட்டு ஓகே கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு கரெக்டாக வெளியே உக்காந்துக்கிட்டு இருப்பா இல்லையா, மேலே ஒரு லைட் இருக்கும், அந்த லைட்டை கரெக்டாக பார்த்து அடித்தோடனே அந்த பல்பு சுக்குநூறாகி அப்படியே அந்த லைட் பல்பு தூள்லாம் அவங்க மேலே விழுவும். உடனே டோரை திறந்துக்கிட்டு உள்ளே போவா. உள்ளே போய் மாயாவை தொலைவு பார்த்தா எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. உடனே ஷட்டுன்னு ஒரு கன் எடுத்து மூஞ்சுக்குள்ளே பொட்டுன்னு அடித்து உட்கார வச்சிருவாங்க. இந்தாண்ட ஆப்போசிட்டில் அந்த வில்லன் தான் பேசிக்கிட்டு இருப்பான் இல்லையா, மாயாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முன்னாடி பார்த்தா ஹென்ரியும் பொன்னியும் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆஹா ஹென்ரி இங்கே தான் இருக்கானா, எனக்கு தேவையான நியூஸ் எல்லாம் இவன்கிட்ட இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே பக்கத்தில் வந்து பார்ப்பான். நீ ஆல்ரெடி எனக்கு பிரச்சனை தான்டா, உன்னை பார்த்ததுலேருந்தே எனக்கு பிரச்சனை தான்டா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த விக்கி தான் 2 அடியாளுங்க வச்சுருப்பாங்கல்ல, அதில் ஒரு அடியாள் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ இப்போ அப்படின்னு சொன்ன உடனே எங்க நீ ஒன்றும் பண்ற மாதிரி தெரியலையே, அவங்க சொல்றதுக்குலாம் நீ கொட்டிட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சமயம்னு பார்த்து மாயாவை பாத்துக்கிறதுக்காக ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணி விட்டு வந்தாங்க இல்லையா கதவு முன்னாடி, அவ போன்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கும், போட்டோ அவளை கட்டி போட்டு எல்லாம் பண்ணி வச்சிருக்க மாதிரி. அதை பார்த்துட்டு விக்கியும் அந்த பொம்பளையும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, காசை காட்டுங்க வாங்க ஃபர்ஸ்ட், காசை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வெளியே 2 பேரும் போவாங்க. உடனே அந்த வில்லன் கன் எடுத்து விக்கியை சுட்டு கொண்டுருவான். அப்படியே தலைகீழ தான் விழுந்து ரத்தம் மூஞ்செல்லாம் வடிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த வில்லன் ஒரு 5-6 பேர் கூப்பிட்டு வந்தான் இல்லையா, அதில் அவன் ஒருத்தன் இந்த மாதிரி அந்த பொம்பளை எங்கேயோ ஓடி போயிட்டா பாஸ் அப்படின்னு சொன்ன உடனே அவள் போனா போயிட்டு போட்டும், இவன் செத்தா சாப்பிட்டோம், நமக்கு தான் ஹென்ரி இருக்கானே, எல்லா நியூஸும் இவன் சொல்ல போறான் அப்படின்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து ஹென்ரியோட ஷாப்ல நல்லா ஸ்பீக்கர் ஃபுல் சவுண்ட் வச்சு லைட்டிங்லாம் சிவப்பு கலர்ல போட்டு விட்டு மாயா ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. மாயா ஃபைட் பண்ண ஆரம்பிச்ச உடனே தன்னுடைய மூதாதையர்களோட சக்திகள்லாம் அதில் காட்டுவாங்க. எல்லாத்தையும் அடிச்சு துவைச்சி எடுத்துருவாங்க மாயா. ஆப்போசிட்ல மாயாவோட ஃப்ரெண்டான பொன்னியை பிடிச்சி வச்சுட்டு அந்த வில்ல மிரட்டுவான். அந்த சமயம் பார்த்து எல்லாத்தையும் அடிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு கட்டு போட்டு 3 பேர்த்தையும் வரிசையா உட்கார வச்சிருவாங்க. அங்க வந்த வில்லனும் என்னுடைய அணு ஆயுத கிடங்கியா நீ பிளாஸ்ட் பண்ணி விடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் மாயாவை பார்த்து சண்டை பண்ணிட்டு கண் எடுத்து நெத்தி போட்டுல வைப்பான். கரெக்டா சுட போற நேரத்துல ஒரு கால் வரும். கால் வந்த உடனே வடிவேல் காமெடியில வர மாதிரி அவனை பேசவே விடாம பேசிட்டு போன் கட் பண்ணிடுவாங்க. உடனே ஒரு 2 செகண்ட் நின்றுட்டு அந்த வில்லனும்
வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிடுவான். உடனே மாயா பொன்னி 2 பேரும் பேச ஆரம்பிப்பாங்க. இல்லை போலீஸ் வரணும், இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சுன்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே மாயாவும் அவங்க ஒன்றும் உன்னை பிடிக்க வரல, என்னை பிடிக்க தான் வந்தாங்க, என்னால் தான் பிரச்சனை, அதனால தான் நான் உங்ககிட்ட நெருங்கியே வரதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை நான் போக மாட்டேன், போலீஸ் இங்கே வரணும், நடந்ததெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நீ போ, அவங்க என்ன தான் பிடிக்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஒரு ப்ராமிஸும் பண்ணுவாங்க, நான் உன்னை பார்க்க வரேன், உன்னை நான் பார்க்காம இருக்க மாட்டேன், உன்னை பார்க்க வரேன் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லி ப்ராமிஸ் பண்ணி அவங்கள அனுப்பி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஹென்ரியும் மாயாவும் பேசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏன் என்னாச்சு, எதுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹென்ரியை பார்த்து மாயா கேட்பாங்க. எது நடந்துச்சு, இத்தனை நாளாக வேலை செஞ்சுக்கிட்டு என் ஸ்கேட்டிங்லாம் தொடச்சிக்கிட்டு இருந்தானே அவன் நம்மளாம் கட்டி போட்டு வில்லனை கூப்பிட்டு கொலை பண்ண பார்த்தனே, அதை பற்றி கேட்குறியா, இல்லை உன்னுடைய தலையை வெட்டி கொண்டு வரவனுக்கோ உன்னை கொல்றவனுக்கோ பவுண்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே அதை பற்றி சொல்கிறியா, இல்லை யாரோ ஒருத்தன் நம்மளை காப்பாற்றுறதுக்காக ஃபோன் பண்ணான் இல்லையா அதை பற்றி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி மாயா சொன்ன உடனே ஹென்ரியும் இதை செய்யறதுக்கு ஒருத்தன் தான் இருக்கான், அது யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அதை மாயாவோட மாமாவாக தான் இருக்கும், அதனால தான் அப்படியே விட்டுட்டு அந்த வில்லன் போயிருப்பான். உடனே மாயாவோட அங்கிளும் இது வெறும் பவுண்டி அனௌன்ஸ்மெண்ட்டு, அவன் கொல்றதுக்கு மட்டும் வந்திருந்தா பரவாயில்ல, பவுண்டி அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றதுனால இதுக்கு மேலே உன் தலைக்கு விலை இருந்தே இருக்கும், ஆகையினால உன் மாமா கூடயே போய் இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மாயாவுக்கு கோவம் வரும். இது பவுண்டி அனௌன்ஸ்மெண்ட்டு, உன்னை சும்மா விட மாட்டாங்க, உன்னுடைய சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மாயாவும் கோபமாக எந்திரிச்சு போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மாயாவும் தன்னுடைய தாத்தாவோட ஸ்டோர் ரூம்லேருந்து பார்த்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அங்கே இந்த மாதிரி எனக்குலாம் வித்தியாசமாக கனவு வருது, நீங்கள் அடுக்கி வச்சிருக்க சிலைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் யாரு, இதெல்லாம் நான் என் கனவுல பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் உங்களுடைய மூதாதையர்கள், இவங்க கூட உங்க பாட்டி சாக்டா சாஃபா கூட பேச முடியும், அவங்கள பத்தி கேளு, குடும்ப விஷயம்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் பேசிட்டு மாயாவோட காலை காட்டி எனக்கு இந்த மாதிரி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தன்னுடைய தாத்தாவும் ஒன்று பண்ணி கொடுத்து கலாய்ச்சி பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பேசி முடிச்சுட்டு உடனே தன்னுடைய வீட்டுக்கு போவாங்க மாயா. அங்கே போய் பார்த்தா ஸ்டன்னாகி நிற்பாங்க. காரணம் தன்னுடைய அங்கிள் அங்கே நின்றுட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடை கட் பண்ணுறாங்க. மாயாவை ஏன் அங்கிள் கொல்லாமல் விட்டார், காப்பாற்றினாரு, அப்பாவை கொன்னதும் அந்த அங்கிள் தான். மாயாவை கொன்னா அவங்க கொல்ட்டு போட்டுன்னு விட்டுருக்கலாமே, ஏன் காப்பாற்றி இங்கே மாயாவை பார்க்க வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் அடுத்த எபிசோடை தொடர்ந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ ஸ்டே கனெக்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.